ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபார்மர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஓசூரில் இருக்கிற ஒரு ஆட்டோமேஷன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு 3 ஜாப் நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாருக்கும் வந்து பணம் கொடுக்க தேவையில்லை. இன்கேஸ் நம்ம சேனல் நேம் யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட யாராச்சும் வந்து பணம் கேட்டாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அதுக்கான லீகல் ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சைட்ல தான் வந்து எடுக்க முடியும். ஓகே, நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இந்த 3 ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா டீல்னு சொல்லக்கூடிய டைட்டன் இன்ஜினியரிங் ஆட்டோமேஷன் லிமிடெட் கம்பெனில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஜினியர் டெக்னிக்கல் சேல்ஸ் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து ஃபுல் டைமாக படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் 3 இயர்ஸ் இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே இந்த ரோலுக்கு நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரோலுக்கான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன இருக்கணுன்றது பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெஸ்பான்சிபிள் அண்ட் அக்கௌண்டபிள், diligent and process high for details, adaptable to factory environment and foster compliance culture, analytical skills, problem solving skills, interpersonal and influencing skills, excellent communication and presentation skills, பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் ஆட்டிடியூட், அடாப்டபிலிட்டி அண்ட் ப்ரோஆக்டிவ். இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செகண்ட் ரோல் என்னன்னு பார்த்தோம்னா இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் அசம்பிளி அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஹோல்ட் ஏ டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல வந்து ஃபுல் டைமாக படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் ஏ ரெகனைஸ்டு போர்ட் ஆர் காலேஜ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் ஃபுல் டைமில் படிச்சிருவங்க இந்த ரோலுக்கு வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் 4 இயர்ஸ் இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 8 இயர்ஸ் கூட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரோலில் எலக்ட்ரிக்கல் அசம்பிளி ஆப்ரேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் வந்து இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோலுக்கான ஜாப் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஃபுல்லாக நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ரோலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் டெக்னிக்கல் சேல்ஸ்ன்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ மெக்கானிக்கலில் ஃபுல் டைம் வந்து படிச்சிருக்கணும் வித் 4+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வித் சிமிலர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டெக்னிக்கல் சேல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் இன்ஜினியரிங்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஃபுல்லாக நீங்கள் நோட் பண்ணிவிட்டு இந்த ரோல் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ரோலுக்கு நீங்கள் தாராளமாக அதை அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கில்ஸ் ரிக்வயர்டுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த 3 ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து டீல் கம்பெனியோடைய ஜாப் போர்ட்டலில் நீங்கள் டைரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்லை ஏதாச்சும் எரரோ வந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தா இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.